கோபிநாத் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு அழுக்கான படிக்கட்டை கிளீன் பண்ணும் வைங்களேன், மேல இருக்க படியில இருந்தா நீங்க கிளீன் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த நாட்டுல இருக்க எல்லா சோசியோ எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே மேல இருக்க அரசாங்கம், பாலிசி மேக்கர்ஸ், கேபிட்டலிஸ்ட் இவங்க கிட்ட இருந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சாலே எல்லா ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனா கோபிநாத் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஜாதிய ரீதிய பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், கோபிநாத் கீழே தெருக்காரனையும் மேல தெருக்காரனையும் சண்டை போட விட்டு வேடிக்கை பார்ப்பாரே தவிர, டே நீ தாண்டா சத்திரியன், நீ கீழ் ஜாதி அப்படின்னு எழுதுன அக்ராரத்துக்காரனை போய் கிடுக்கு பிடி கேள்வி கேட்கவே மாட்டார். நாய்கள் அசுத்தம் செய்து தூய்மை பணியாளர்கள் கஷ்டப்படுறாங்க, தூய்மை பணியாளர்களுக்காக இவ்வளவு அக்கறைப்படுற இவரு அப்ப நாய் மட்டும் அசுத்தம் செய்யல, மக்களும் அசுத்தம் செய்யறாங்க, குழந்தைங்களோட ஹக்கீஸும் கொண்டு போய் குப்பத்தொட்டுல போறாங்க. அதை வெறுங்கையில ஒரு மனிதன் அல்ற சுச்சுவேஷன் இருக்கு. அதுக்கான உபகரணங்களும் எந்திரங்களும் ஏன் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணலங்கிற கேள்விய கவர்மெண்ட்டை நோக்கி கேட்க மாட்டாரு. சோறு போடுற மக்களை திருப்பி கேட்பாரு. ஏன்னா இங்க இருக்க சின்ன டாடி ஒரு குனிய வச்சிருவாரு. விடுங்க, ரிப்பன் பில்டிங்ல ஒரு போராட்டம் போயிட்டு இருந்துச்சு, அதை பத்தி கூட இவர் பேசல. இதே மாதிரி தெருல இருக்க எல்லா மாடலையும் கொண்டு போய் கொண்டுலான்னு இவர் சொன்னாருன்னா, மேல இருக்க பெரிய டாரி ஒரு மல்லாக்கவே போட்டுருவாரு. மும்மொழி கொள்கை பத்தி ஒரு எபிசோட ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒன்றிய அரசு சொன்ன உடனே அதை டெலிகாஸ்ட் பண்ணாம, அதை பத்தி வாயும் திறக்காம, ஒரு மேல் படிக்கட்டுல இருக்க ஏஜென்டா மட்டுமே தான் இவர் செயல்படுறாரு. ஒரு அப்பாவி குழந்தை கடிப்பட்டு இறந்தா ஏன் அந்த நாய் வேக்சினேஷன் பண்ணாம போச்சு, அந்த துறைக்கான மினிஸ்டர் யாரு, அதுக்கான பட்ஜெட் எல்லாம் எங்க போச்சு, அதுக்கு பின்னாடி என்னென்ன ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்க மாட்டாரு. அகேன் அது மேல் படிக்கட்டு. நானும் இந்த வீடியோ பாக்குற நீயும் அடிச்சுக்கிறது மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும். இவர் இந்த ஷோக்கு படுவா கோபி, அம்மு, சில என்ன பேசணும்னு தெரியாத மக்களை கூட்டு அக்கௌண்டபிள் பொலிட்டீஷியனையும் ஆபீசர்ஸையோ போய் கேள்வி கேட்காம தமிழ்நாடுல ஒரு பெரிய மாப கிரியேட் பண்ணிருக்காரு. இதுக்கான ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் ஏபிசி வேக்சினேஷன் கூவி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவர் எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம டைரக்டா போய் நாய்களை சீமை மரங்களோட கம்பேர் பண்ணி அந்த ஷோல கல்லிங்க்கு கால் அவுட் பண்ணிருக்காரு. ஏற்கனவே ஆங்காங்க நடந்து கொண்டிருக்க நாய்களை விஷம் வச்சு கொள்றது, கைத்தை கட்டி ஏரியில தூக்கி போறது, இந்த மாதிரி சைக்கோக்கள் இன்னும் தைரியமா பண்ணக்கூடிய சூழ்நிலையை இவர் உருவாக்கி இருக்காரு. எல்லா பிரச்சனையும் கீழ் படிக்கட்டு நடுப்படிக்கட்டுல இருக்கவங்களை அடிச்சுக்க சொல்லிட்டு மேல் படிக்கட்டுல இருக்கவனை இவர் எப்பயுமே காப்பாத்திக்கிட்டே இருப்பாரு. ஏன் தெரியுங்களா? ஏன்னா இவருக்கு சம்பளம் கொடுத்து அந்த ஷோவை ரெக்கார்ட் பண்ணி கண்டென்ட் எழுதி எடிட் பண்றது மேல் படிக்கட்டுல இருக்கவன் தான்.